நியூஸ்ஃபிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் செங்கனூல் பத்திரிகையை சேர்ந்த தேவா அவர்கள். பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும்போது தாவைக்கா இது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து பேசிக்கொண்டு நடத்தக்கூடிய நாடகம்னு பேசிச்சு. இப்போ திமுக நாடகம் ஆடட்டும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. திமுக நாடகம் ஆடுகிறது, ஓகே, அது பிரச்சனை இல்லை. தாவேக்கா கட்சி என்ன பண்ணுச்சு? ஊழல் நடக்காது, தனியார் அதை எடுத்து நடத்துகிறப்போ அது நேர்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்களே. தனியார் எடுத்து நடத்துனா ஊழல் நடக்காதுன்றாங்க. அதுக்கு முன்னாலே முதல்ல தாவேக்கா கட்சியே ஊழல் எதிர்ப்பு கட்சியெல்லாம் இல்லை. தனியார் பார்களை கொண்டு வர்றது இவங்களோட நோக்கம். ஆதவர்ஜுனா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, டாஸ்மாக் பிரச்சனை அல்ல, அரசு மதுபானம் இருக்கக்கூடாது, ப்ரைவேட்டை கொடு, இதுதான் அவரோட பிரச்சனை. ரீல்ஸ் கண்டென்ட்டுக்கு ட்ரை பண்ணார். எந்த மாதிரி சொல்ல வரீங்க? அதாவது காவிரி விஷயத்தில் நான் கர்நாடகாவுக்கு போகிறேன், அதாவது அங்கு எனக்கு என்ன அவமானம் நேர்ந்தாலும் தமிழக மக்களை நினைத்து கொண்டு அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ளவே இருந்தேன்னு அவர் ட்ரை பண்ணார். அது ஒர்க் அவுட் ஆகலை. இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய இதே இளைஞர்கள், உங்களுக்கு ரீல்ஸ் போடக்கூடிய இதே இளைஞர்கள், அவனோட வாழ்க்கை எந்த மாற்றத்திற்காக நீங்கள் வருவீங்கன்னு நம்பினானோ அது நடக்கலைன்னா இதற்கு எதிராக நிற்கத்தான் செய்வார்கள். அதை காலம் உருவாக்க தான் போகிறது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேக்கா தலைமையில் இப்போ அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இந்த எம்பிக்கள் கூட்டத்துக்கு அதிகாரப்பூர்வமாக திமுகவுக்கு அழைப்பு விடுக்கலை அப்படின்னு திமுக ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு எம்பி கூட இல்லை, அப்படி இருந்தும் இந்த அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? அப்போது இது எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இது டீலிமிட்டேஷன் பில்லை நம்ம தோற்கடிக்கணும். இந்த நோக்கத்திற்காக நாங்கள் கூட்டுவதாக இவங்க சொல்கிறாங்க. அதுதான் பார்லிமெண்ட்டில் கூட சட்டமன்றத்தில் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது டீலிமிட்டேஷன் பில் இப்போ வரலை, தேர்தலுக்கு முன்பே கொண்டு வரப்பட்டது. அதற்கு எதிரான பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. இது நடந்து கொண்டிருந்த போது தாவேக்கா என்ன செஞ்சிச்சு அப்படின்றது தான் கேள்வி. பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும்போது தாவேக்கா இது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து பேசிக்கொண்டு நடத்தக்கூடிய நாடகம்னு பேசிச்சு. இப்போ திமுக நாடகம் ஆடட்டும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. திமுக நாடகம் ஆடுகிறது, ஓகே, அது பிரச்சனை இல்லை. தாவேக்கா கட்சி என்ன பண்ணுச்சு? அதை நீ நாடகம்னு. டீலிமிட்டேஷன் பில் என்பது பாஜக தான் கொண்டு வர துடிக்கக்கூடிய பல்வேறு சட்டத்திட்டங்களை அமல்படுத்துவதற்கான மிக முக்கியமான நகர்வு. அப்போ 2/3 மெஜாரிட்டி வேண்டும் பார்லிமெண்ட்டில். அதற்காக மறுவரை, தொகுதி மறுவரை மிக முக்கியமாக கொண்டு வரான். அந்த தொகுதி மறுவரை பில்லு கொண்டு வரும்போது அவங்க அதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, இது பெண்களுக்கு இடஒதுக்கீட்டு உரிமையை இவங்க பறிக்கிறாங்க, அதனால தான் இதை பில்லை தடுக்கிறாங்கன்ற மாதிரி இப்படி முன்வைத்து தான் அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்த பில்லை அன்னைக்கு எல்லோரும் எதிர்க்கும்போது, அவங்க பொய்யாக எதிர்த்தார்கள், பேச்சுக்கு எதிர்த்தார்கள், இருக்கட்டும், அதை எதிர்க்கும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதை நாடகம்னு சொன்னீங்க. இன்றைக்கி அந்த நாடகத்தை, அன்னைக்கு நாடகம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் தான் அந்த உரிமையை பாதுகாக்க போகிறோம், திமுக வரமாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி திமுகவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. நீங்கள் திமுக எதிரின்னு டிக்ளேர் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் போட்டுக்கிற சண்டைக்கு மக்கள் ஊறுகாய் மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படி தான் இவங்க நடத்தக்கூடிய. இல்லை, இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன எழுதுனா, அதாவது பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இவங்க விமர்சிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் குற்றச்சாட்டுகள் தாவேக்கா மேலே தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ டீலிமிட்டேஷனுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்கல்ல, எது பண்ணாலும் தாவேக்கா பண்ணால் விமர்சனம் பண்ணால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்னு தாவேக்காவினர் கேட்குறாங்க. இப்போ பாஜக எதிர்ப்பில் இது ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய கட்சி ஆட்களோ அமைச்சர்களோ யாரும் பாஜகன்ற வார்த்தையை எதிர்த்து பேசுனது கிடையாது. மோடின்ற வார்த்தையை கூட பேசியது கிடையாது. அப்படி தான் செய்திகளில் இருந்துச்சுன்னா காமிக்கலாம், யார் வேணாலும் காமிக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து அப்படி நான் பார்த்ததில்ல. தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் சரி, தற்போதைக்கு அமைச்சராக இருந்த வரைக்கும் சரி, குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நிறைய நடந்துருச்சு. அதாவது இது வந்தே மாதரம் பாடலை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து இங்கே பாடிக்கிட்டு இருந்த பாடல் இன்றைக்கி வந்தே மாதரம் முதல்ல பாடணும் அப்படின்னு ஒன்றை கொண்டு வருவாங்க.
இது நடக்கும்போது அது வந்து கட்டாயம் கிடையாது. ஆனால் அது கட்டாயமாக பாட வேண்டும்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? ஆளுநர் சொல்கிறாரு, நாங்கள் அதை கேட்டுக்கொண்டாக வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து அதை வந்து பேசினாங்க. இன்றைக்கி தமிழ்த்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி இதை தான் பாடுறாங்க. இது தமிழ்த்தாய் வாழ்த்து முன்னால் வந்துருச்சு, அது பின்னால் வந்துருச்சு, அதெல்லாம் இதில் மேட்டர். இது வந்தே மாதரம் ஒரு சமூகத்தினரை, இஸ்லாமியர்களை வந்து செய்வதற்காக தூண்டப்பட்ட பாடல். அது உருவான களம் என்பது அதுதான். அப்படிப்பட்ட ஒரு பாடலை இன்றைக்கி ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. அதை எல்லோரும் பாடுங்கள்னு சொல்கிறாங்க. தேசப்பற்று ஏன் ஜனகணமன பாட சொல்லுங்கள். தமிழ்த்தாய் வாழ்த்தில் என்ன இருக்குது? தமிழ்த்தாய் வாழ்த்து யாரை எதிரியாக டிக்ளேர் பண்ணுது? யாரையும் எதிரியாக டிக்ளேர் பண்ணல. நீங்கள் தேச ஒருமைப்பாடு இதெல்லாம் சொல்கிறீங்க. ஜனகணமன இங்கே இருக்குது, அதை பாடிக்கிட்டு தானே இருக்காங்க. யார் பாட மறுக்கிறார்கள்? எல்லா பள்ளிகள்லேயும் பாடுறாங்க, யாரும் பாட மறுக்கவில்லை. ஆனால் வந்தே மாதரம் புதுசாக நீங்கள் ஒன்று கொண்டு வரீங்க, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதனால தான் இங்கே எதிர்ப்பு வந்து வருது. இந்த நோக்கத்தை கூட எல்லா எதிர்க்கட்சிகளும் வந்து இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் இருந்து சொல்லலை. தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளிடுச்சுன்ற இடத்துல இருந்து தான் சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை செய்ய தூண்டக்கூடிய ஒரு பாடல். அப்படிதான் அந்த நாவல் விவரிக்கக்கூடிய களம் வந்து அந்த இடத்துல தான் தாவேக்கா சொல்றாங்க, எதுக்கெடுத்தாலும் பாஜகவை எதிரியால நாங்கள் கட்டமைக்க மாட்டோம், மாநில உரிமைகளுக்காக வேணா பேசுவோம், அதுவும் சுமூகமா பேசுவோம்னு அவங்க சொல்லிட்டாங்களே. நீங்கள் எல்லா மக்களுக்குமான அரசியல் கட்சி தானே. ஒரு சமூகத்தை வந்து எதிர்க்கக்கூடிய பாடல் தானே அது. இன செய்ய தூண்டக்கூடிய ஒரு பாடல். அப்படி உருவான பாடலை நீங்கள் வந்து எல்லோரும் பாடலான்னு சொல்கிறீங்க. அதை எதிர்க்கக்கூட கிடையாது. அதை பற்றி வாயை திறக்கலை, அதை பாடலான்னு வந்து அனுமதிச்சிட்டாங்க. இது எப்படி எல்லாருக்கும் சமமான கட்சின்னு நீங்கள் வந்து சொல்ல முடியும்? இதை நீங்கள் எதிர்க்கணும்ல. கொள்கை எதிரி முக்கியமானது. நீங்கள் பாஜகவை என்னன்னு சொல்கிறீங்க? கொள்கை எதிரின்றீங்க. அந்த கொள்கை சமத்துவம், அந்த சமத்துவத்திற்கு எதிரானது பாஜக. இப்படி தானே உங்களோட இது. வந்தே மாதரம் பாடல் அதை தான் செய்யுது, சமத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது. கொள்கை எதிரின்னா நீங்கள் பேசியிருக்கணும், எங்கள் மாநிலத்தில் நாங்கள் பாட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும், டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அதான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார்லாம் தொடர்ச்சியாக பாஜக விமர்சனம் பண்ணுறாங்களே. கிடையாதுங்களே. என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். மோடி எதிர்த்து என்ன பேசியிருக்காங்க சொல்லுங்கள். சிடிஆர் நிர்மல்குமார் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள். இது நயினார் நாகேந்திரன் எதிர்த்து பேசியிருக்கிறாரு, அதெல்லாம் கூட பேசுபொருளாச்சு. நயினார் நாகேந்திரன் இவங்களை எதிர்த்து ஒன்று சொல்கிறாரு, நயினார் நாகேந்திரனை எதிர்க்கிறாரு. சரி, ஒன்றிய அரசு தானே இப்போ இதெல்லாம் அமல்படுத்துது, ஏன் பேசலை? ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருந்து நாங்கள் எல்லாத்தையும் சுமூகமாக செய்வோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? சரி, இப்போ சுமூகமாக கேட்டு இதை நிறுத்த முடியாதா? சரி, இப்போ பாஜகவை தாவேக்கா விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது வந்து தாவேக்கா வருவதற்கு முன்னால் வரைக்கும் ஒரு சினரியோ இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மோடி எதிர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அது ஒரு மோடின்ற ஒரு தனி மனிதரோட இது மட்டும் இல்லை, எல்லாமே மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது. மக்களோட உரிமைகளுக்கு ஆதரவாக எதுவுமே கிடையாது. அது அவங்க கடந்த 10 ஆண்டு காலமாக அனுபவித்து வந்ததோட விளைவு. ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், டிமானிசேஷனாக இருக்கட்டும், விவசாயிகளோட பிரச்சனையாக இருக்கட்டும், 3 வேளாண் சட்டங்கள், நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் மக்கள் பாஜகவின் மீது ஒரு வெறுப்புணர்வு உருவாகிருக்கு. ஏன்னா அவன் நமக்கு ஆதரவாக எதையுமே செய்ததில்லை அப்படின்றது. அப்போ இங்கே பாஜகவை எதிர்க்காமல் எந்த கட்சியும் இருக்க முடியாது. பாஜக ஆதரவுன்னு போனால் அவங்கள வந்து எதிர்த்துருவாங்க மக்கள். இதுதான் ஒரு சினரியோ. தாவேக்கா வந்த பிறகு இதில் இந்த ட்ரெண்டில் என்ன மாறிச்சு அப்படின்னா, பாஜகவோடு இணக்கமாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் நீ மத்திய அரசை எதிர்த்துட்டே இருக்க, எதிர்த்து என்ன நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை. வா நம்ம இணக்கமாக இருந்து பேசுவோம். இதுதான் இவங்க வைக்கக்கூடிய வாதம். சரி, இணக்கமாக இருந்தீர்கள், இணக்கமாக இருந்து பேசுனீங்க, என்ன சாதிச்சிங்க சொல்லுங்கள்? மேகதாட்டில் அணை கட்ட போகிறாங்க, இணக்கமாக தானே இருக்கீங்க. அணை கட்டுவதை எங்கே தடுத்து நிறுத்தினீங்க? அனுமதி கொடுத்துருக்காங்க. நீட் விலக்கு, நீட்டுக்கு எதிராக இங்கே போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராடினாங்க, இங்கே நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் சிபிஐ கட்சி அலுவலகத்தில் வந்து போராட்டம் நடத்தினார்கள் மாணவர்கள். என்ன பண்ணீங்க? ஒன்று இணக்கமாக தானே இருக்கேன்னு சொல்கிறீங்க. இணக்கமாக பேசி ஏன் இந்த சட்டத்தை வந்து ரத்து செய்ய முடியலை? செஞ்சுருக்கலாம்ல. கடந்த காலத்தில் தான் அவங்க எதிர்த்து அவன் செய்யலைன்னு சொல்கிறீங்க. இணக்கமாக இருந்ததன் விளைவு என்ன? இணக்கமாக இருந்ததோட விளைவு நான் சொல்கிறேன், மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விளைவு இல்லை. இணக்கமாக இருந்ததோட விளைவு இன்றைக்கி பட்ஜெட்டில் பெரும்பான்மையாக தனியார் மயத்தோட விளைவுகள். குறிப்பாக இப்போ மின்சார திருத்த சட்டம் 2022 மோடி அரசு வந்து கொண்டு வந்துச்சு. அந்த சட்டத்தின் ஒரு அங்கம் முக்கியமானது டிரான்ஸ்மிஷனில், மின்சாரத்தை கொண்டு போகக்கூடிய இதில் உற்பத்தின்னு இருக்குது, டிரான்ஸ்மிஷன் இருக்குது, பகிர்மானம் இருக்குது, விநியோகம் இருக்குது. இது 3ல் டிரான்ஸ்மிஷன் வந்து எங்கேயுமே வந்து தனியார் மயம் இல்லைங்க. பாஜக ஆளக்கூடிய சில மாநிலங்களில் தான் தனியாருக்கு வந்து அதை கொடுத்துருக்கான். தமிழ்நாட்டில் இந்த டிரான்ஸ்மிஷனை இன்றைக்கி தனியார் மயப்படுத்தியிருக்காங்க தாவேக்கா அரசு.
கோயம்புத்தூர்லேருந்து அரியலூர் வரைக்குமான அந்த வழித்தடம் இது பிபிபி மாடல் PPP, அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பட்ஜெட்டில் தனியார் மையம் அப்படின்ட்டு இருந்தாலும் தாவேக்கா தரப்பு வந்து என்ன காரணமாக சொல்லப்படுதுன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தாங்க, அது எங்களால் ஒழிக்க முடியல, அரசு அதிகாரிகளோ அல்லது கீழே இருக்கவங்களோ தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ நாங்கள் தனியார்கிட்ட டாஸ்மாக் கொடுக்குறோம், மின்சாரத்துறையை கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுத்தோன்னா ஊழல் நடக்காது, தனியார் அதை எடுத்து நடத்துகிறப்போ அது நேர்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்களே. சரி, இப்போ இந்த தனியார் எடுத்து நடத்தினா ஊழல் நடக்காதுன்றாங்க. அதுக்கு முன்னாலே முதல்ல தாவேக்கா கட்சியே ஊழல் எதிர்ப்பு கட்சியெல்லாம் இல்லை. அமைச்சர் புஷி ஆனந்த் வந்து 30 லட்ச ரூபா கேட்டார், எதுக்கு அட்வொகேட் ஜெனரல் போடுவதற்காக 30 லட்ச ரூபா கேட்டாருன்னு அவங்க கட்சியில் இருந்தவங்க வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. வேறு யாராலும் குற்றம் சாட்டலை. அது ஒரு பக்கம். அடுத்து இவங்க வந்து தனியார்கிட்ட போனால் ஊழல் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஊழல் அரசியல்வாதிகள்கிட்ட வந்து ஊழல் மயப்படுத்துவது யார்? இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ 10 ரூபாக்கும் 20 ரூபாக்கும் கீழே பியூன்லேருந்து வாங்குறாங்க இல்லைங்களா, இதை ஊழலாக சித்தரிக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் பெருநிறுவன முதலாளிகளும் கூட்டு போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய ஊழலை பற்றி யாரும் பேசுவதே கிடையாது. தனியார்கிட்ட கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த தனியார் முதலாளிகள் தானே நன்கொடைன்னு வந்து அரசுக்கிட்ட கொடுக்குறாங்க. எல்லா கட்சிகளும் நன்கொடை அங்கே தானே வாங்குறாங்க. இது ஒரு பிரதிபலன் தானே. நீ எனக்கு நல்லது செய்வ, நான் விரும்பும் செயலை வந்து நீ செய்யணும், அதற்கு உனக்கு நான் வந்து பணம் கொடுக்குறேன், நன்கொடைன்னு சொல்கிறேன். இதை தான் எலக்டோரல் பாண்டுன்னு சொல்கிறாங்க. இதை நன்கொடைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து லஞ்சம், குவிட் என்னது, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, இவர் சந்திரசூட் சொன்னார், குவிட் ப்ரோ கோ அப்படின்றது. இது வந்து அஃபிஷியலான லஞ்சம், பிரதிபலன் பார்த்து செய்வது. இந்த நன்கொடைன்றதுக்கான பேர் இதுதான். இந்த நன்கொடையை பெற்றுக்கொண்டு தான் அரசியல்வாதிகள் தனியாருக்கு தேவையான எல்லா சாதகமான அம்சங்களையும் செய்கிறாங்க. இந்த தனியார்கிட்ட போய் நீங்கள் வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்டா எல்லாத்தையும் சரியாக செய்வாங்கன்னு சொன்னால் இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு சரி, தனியார் மையத்தை தான் தாவேக்கா ஊக்குவிக்குதுன்னு விமர்சனம் பண்ணாலுமே இப்போ மதுப்பிரியர்கள் ஆன்லைனில் அவங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை வந்து புக் பண்ணிக்கலாம், நேரில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை கூட கொண்டு வராங்க. மாற்றத்தின் மிக முக்கியமான அம்சம் அது. அதாவது லைனில் கஷ்டப்பட்டு நிற்காதப்பா, ஆன்லைனில் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுப்பா அப்படின்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் வரைக்கும் இவங்க சொன்னது என்ன, அதாவது டாஸ்மாக், இந்த போதை கலாச்சாரம் வந்து இங்கே பயங்கரமாக இருக்குது. அந்த போதை கலாச்சாரத்தில் ஒன்று டாஸ்மாக்கும். பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க, அதுக்கு காரணம் போதை கலாச்சாரம். அப்போ அதை ஒழிச்சு கட்டணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாஸ்மாக்கை குறைக்கணும். ஒன்று இது மதுக்கடைகளை மூடுவதற்கு உத்தரவு, இல்லைன்னா படிப்படியாக குறைக்கணும். சரி, 717 கடைன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அதில் தெளிவான லிஸ்ட் இல்லைன்னு இப்போ சட்டமன்றத்தில் கேட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த கடைகளை மூடுனீங்க, அது ஒரு தெளிவான விவரக்குறிப்புகளை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவங்க மட்டும் 717 கடையை மூடல. எந்த அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் இது நடக்குது. ஜெயலலிதா பீரியட்லேருந்து டிஎம்கே அடுத்து ஸ்டாலின் வந்ததுலேருந்து ஒவ்வொரு சமயமும் கடைகள் வந்து மூடுதல் அப்படின்றது செய்தி வரும் ஆரம்பத்தில். அதற்கு பிறகு அதே கடைகளில் வேற ஒரு இடத்துல திறந்து வச்சுருப்பாங்க. இதுதான் நடக்கும். சரி, கடைகள் மூடினாங்கல்ல, வருமானம் குறைஞ்சிருக்கணும்ல. டாஸ்மாக் வருமானம் ஏறிக்கிட்டு தானே போகுது. ஒவ்வொரு ஆண்டும் விலக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இதோட நீ வீட்டிலருந்தே வாங்குப்பா, டிராஃபிக் ஆகாமல் நீ வந்து நெரிச்சிக்கிட்டு நிற்காத, வீட்டிலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கி தாராளமாக குடின்னு சொல்கிறதோட ஒரு அம்சம், அவ்வளோதான். இதில் போதை ஒழிப்பு இல்லை, இதில் வந்து மதுக்கடைகளை மூடணுன்ற உங்களோட நோக்கம்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, அது கிடையாது. அதற்கு இன்னும் எளிமையான வழியை கொண்டு வராங்க. இன்னும் அதில் முக்கியமானது, டாஸ்மாக்கை பார்களை ஓப்பன் பண்ணுவதற்கான வசதிகளை திறந்து விட்டுருக்காங்க. இந்த டாஸ்மாக் கடைகள் மூடல்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க, எத்தனை பார்கள் புதுசாக உருவானுச்சு. தனியார் பார்களை கொண்டு வர்றது இவங்களோட நோக்கம். ஆதவர்ஜுனா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, டாஸ்மாக் பிரச்சனை அல்ல, அரசு மதுபானம் இருக்கக்கூடாது, ப்ரைவேட்டை கொடு, இதுதான் அவரோட பிரச்சனை. இங்கே வந்து போதை பழக்கம் வந்து நிலவுவது பிரச்சனை கிடையாது. அதே ஆதவர்ஜுனா தான் சொல்கிறாரு, இந்த தாவேக்கா அரசு ஒரு ஜெயலலிதாவோட ஆட்சியாக இருக்குது, ஜெயலலிதா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கவர்மெண்ட்டை நடத்தினாங்க, அதே மாதிரியான கவர்மெண்ட்டை தான் தாவேக்கா நடத்துது. அதே ஜெயலலிதா ஊழல் வழக்கில் வந்து சிறையில் அடித்தாங்க. ஜெயலலிதா கிட்ட இது இருக்குது. மகாமக குளத்தில் வந்து இறந்து போனார்கள் அதே ஜெயலலிதாவில். இதுவும் ஜெயலலிதா கவர்மெண்ட்டு தானே. அதாவது இதில் ஒரு மிக முக்கியமானதாக இருக்குது. நாங்கள் வந்து எம்ஜிஆரோட அரசு, எம்ஜிஆரை போல் எங்கள் தலைவர் இருக்கார். ஏன்னா அவர் வந்து இதிலேருந்து சினிமா துறையிலேருந்து வந்தார்,
மக்களின் நலம் விரும்பும் அரசியல்வாதியாக இருந்தார் அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே எம்ஜிஆர், மீனவ நண்பனாக நடித்த அதே எம்ஜிஆர் சென்னை மெரினா கடற்கரையில் மீனவ மக்களை சுட்டு கொண்டிருக்காங்க. இதுவும் எம்ஜிஆரோட அரசு தான். அதே எம்ஜிஆர் வாரிசாக தான் நீங்களும் அறிவிச்சுக்கிறீங்க. அந்த எம்ஜிஆர் அரசு இன்றைக்கி அதை தான் செஞ்சுட்டு இருக்கு. இதே தனியார் மயப்படுத்துகிறது. தன்னை சுயமுகியாக விஜய் வந்து வச்சுக்கிறாரு. அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. வேனில் ஓடும்போது வந்து சைகைகள் காமிப்பது, லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது. சேம் அவங்க சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. ஆம், இது எம்ஜிஆர் அரசு போன்று அவரும் இருக்கார். எம்ஜிஆர் போல் அதே விஷயங்களையும் அவரும் செய்கிறாரு. அதில் ஒரு உண்மை இருக்குது. அதே மாதிரி இப்போது பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கக்கூடிய அண்ணன் சீரு, மாமன் சீரு உட்பட இன்னும் நலத்திட்டங்கள், நிறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. அரசுலேன்று எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. முழு பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ பண்ணலை. இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் கூட இப்போ சர்ச்சையாக இருக்குது. அதே சமயம் விவசாயிகள் முழு பயிர்க்கடனை ரத்து பண்ணணும்னு சொல்லி சட்டசபைக்கு வெளியே நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு முக்கியமானதுங்க. பட்ஜெட்னு நம்ம சொல்லும் போது பட்ஜெட் யாருக்கானது அப்படின்ற கேள்வி வருது. இப்போ நம்ம வந்து வீட்டில் பட்ஜெட் போடுவோம். மாதம் ஆனால் மளிகை பொருள் எவ்வளோ தேவைப்படுது, காய்கறிகள் என்ன வாங்கணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு, பையனுக்கு, பொண்ணுக்கு, அப்பாவுக்கு, இப்படி அவங்களோட தேவைகள் என்ன, ஒரு மாத சம்பளத்தில் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா, இல்லை கடன் வாங்கணுமா, இதுதான் நம்ம போடக்கூடிய பட்ஜெட். இப்போ இது ஒரு மாநிலத்திற்கு வரும்போது மாநிலத்தில் பல்வேறு வர்க்க மக்கள் இருக்காங்க. விவசாயிகள் இருக்காங்க, சிறு குறு வணிகர்கள் இருக்காங்க, மீனவர்கள் இருக்காங்க, இப்போ அரசு ஊழியர்கள் இருக்காங்க, இப்படி எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. இவங்களோட தேவைகள் என்ன, இதை எப்படி சரி செய்வது, மாநிலத்தோட வருவாயை எப்படி பெருக்குவது, இதுதானே சிந்திக்கணும். இப்போது எலெக்ஷனுக்கு முன்னால் பல கட்ட போராட்டங்கள் பல்வேறு நபர்களால் எடுக்கப்பட்டது. தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, செவிலியர்கள் போராடினாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடினாங்க, அரசு ஊழியர்கள் பலர் போராடினாங்க. இப்படி ஒவ்வொரு தரப்பும் வந்து போராடுச்சு. இந்த தரப்பெல்லாம் போராடுச்சு இல்லை, இந்த தரப்புகளோட கோரிக்கைகள் எங்கேயாவது இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சா? ஒன்று கூட கிடையாது. தூய்மை பணியாளர்கள் எதற்காக போராடினாங்க? எங்களுக்கு வந்து அரசே வந்து எங்களை ஏற்று அதாவது சென்னை மாநகராட்சியில் எங்களை சென்னை மாநகராட்சியே வச்சுக்கணும், தனியார் மயப்படுத்தாதீங்க, எங்களுக்கு பிஎஃப் கொடு, இஎஸ்ஐ கொடு, இதை கொடு. இதே தான் எல்லா ஊழியர்களும் கேட்கக்கூடியது. சம்பளத்தை அரசு நிர்ணயித்த சம்பளத்தை கொடு, வேலையை நிரந்தரம் செய், இதுதான் அவங்க கேட்கக்கூடியது. அதற்கு மாறாக கான்ட்ராக்டில் தான் இன்றைக்கி இருக்குது. அதையெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு எங்களை அரசு வேலையில் கொண்டு வாங்க, இதுதானே மக்களோட கோரிக்கை. விவசாயிகளோட கோரிக்கை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யுங்க, இது அவங்களோட கோரிக்கையாக இருந்துச்சு. இன்றைக்கி காவேரியில் தண்ணி வரணும், இது அவங்களோட கோரிக்கை. மாணவர்களோட கோரிக்கை என்ன? நல்ல தரமான அரசு கட்டிடங்கள் இருக்கணும், பள்ளிக்கூடத்தோட தூய்மை வசதிகள் இருக்கணும், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்னால் அவங்களுக்கான ஸ்பெசிலிட்டி இருக்கணும். இதெல்லாமே தேவைப்படுது. இதில் ஏதாவது நிறைவேற்றப்பட்டுச்சா அப்படின்னா கிடையாது. பட்ஜெட் என்பது இங்கே உண்மையில் யாருக்கானதாக இருக்குன்னா முதலாளிகளுக்கானதாக இருக்குது. டிரான்ஸ்மிஷனில் எப்படி வந்து ப்ரைவேட்டை கொண்டு வர்றது, பேருந்து நம்ம இன்றைக்கி இப்போ பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருக்குது. இந்த பேருந்துகளை அரசு ப்ரொக்யூர் பண்ணி அதில் ஊழியர்களை போட்டு சம்பளம் கொடுத்து இந்த பேருந்துகளை வந்து முறையாக இயக்கணும். இதானே நம்ம பார்த்தது. பட்ஜெட்டில் இப்படிலாம் வரணும்ல. ஆனால் பட்ஜெட்டில் அதுக்கு மாறா ஜிசிசி முறை, கிராஸ் காஸ்ட் கான்ட்ராஸ்ட், இது யார் கொடுக்குறது? இந்த ப்ரொப்போஸ் முறை யார் கொடுக்குறதுனா வேர்ல்டு பேங்க் கொடுக்குது, WTO கொடுக்குது. இந்த ப்ரொப்போஸை எந்த ஊழியர் கேட்டார், எந்த போக்குவரத்து ஊழியர் கேட்டார், எந்த சாமானிய மனிதர், எந்த டிரைவர் கேட்டார், எந்த கண்டக்டர் கேட்டார், இல்லை பஸ்ஸில் போகக்கூடிய எந்த மக்கள் கேட்டாங்க? இந்த ஜிசிசி முறைன்றது பஸ் இனி கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, ப்ரைவேட் வாங்கி ஓட்டட்டும், ப்ரைவேட்டே வாங்கிக்கும், ப்ரைவேட்டே ஓட்டும், ஓட்டுநரை அதுவே போட்டுக்கும், கண்டக்டரை அதுவே வந்து போட்டுக்கும், சம்பளத்தை அவங்களே பார்த்துக்குவாங்க. அரசோட ஒரே வேலை, எந்த வழித்தடத்தில் நீ பஸ் ஓட்ட போகிறையோ அந்த வழித்தடத்தை காமிக்கணும். உனக்கு 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஃபேர்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். இதுதான் அரசோட கடமைன்னு சொல்லுது. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போடுறதில்லன்னு இவங்க வந்து பட்ஜெட்டில் பேசுகிறாங்க. இது மூலதனம் தானே, இது நீண்டகால மூலதனம் தானே. அரசு வாங்கி போட்டால் அரசுக்கிட்டே இருக்க போகுது, அதில் வருவாய் வரப்போகுது. அதை விட்டு நீங்கள் அதை தனியார்கிட்ட தூக்கி கொடுக்குறீங்களே, அதோட பொருள் என்ன? இதை தான் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த குரல் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து வரலைங்க, வேர்ல்டு பேங்க்கிட்ட இருந்து வருது, WTO கிட்ட இருந்து வருது. மின்சாரத்துறை தனியார் மயப்படுதுன்னு WTOவும் வேர்ல்டு பேங்க்கும் பேசுது. அதோட ஒரு அம்சமாக தான் மின்சாரத்துறை மின்திருத்த சட்ட மசோதா மோடி கொண்டு வந்தார். அதில் இருக்க அம்சத்தை தூக்கி டிரான்ஸ்மிஷனை நாங்கள் தனியார் கொடுக்குறோன்னு வந்து தாவேக அரசு சொல்லுது. இதில் என்ன மாற்றம் இருக்குது? இதே விஷயத்தை திமுக செஞ்சிச்சு.
அதே விஷயத்தை தாங்களும் செய்துட்டு நாங்கள் மாற்றத்திற்கான அரசியல்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது? அப்போ பட்ஜெட்டுன்றது மிக முக்கியமானது. எந்த சாமானிய மனிதர்களோட குரல்களையும் கேட்பதில்லை. முதலாளிகள் என்ன சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற வகையில் பட்ஜெட் வந்து உருவாக்கப்படுகிறது. எந்த முதலாளிங்க இதுக்காக போராடினா? ஜிசிசி முறையை அமல்படுத்தணும்னு எந்த முதலாளியும் வந்து கோரிக்கை வைக்கல, போராடல. ஆனால் இங்கே போராடி செத்தது சாதாரண மனிதர்கள். தூய்மை பணியாளர் ஒருத்தர் கூவம் ஆற்றுல இறங்கி செத்து போனார். டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது தான் செத்து போனார். நீங்கள் பட்ஜெட்டில் இந்த குரல் தானே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். தூய்மை பணியாளரை நான் நிரந்தரமாக்குறேன் அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். இடைநிலை ஆசிரியர்களோட சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். செவிலியர்களை பணி நிரந்தரம் பண்ணணும்னு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். தெளிவாக சொல்லிட்டாங்களே தாவேக்கு 50 வருஷத்துக்கு கடனை குறைக்க முடியாது, அதனால் நாங்கள் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்களே. இல்லை, தாவேக்க மட்டும் இல்லைங்க, எந்த கட்சி வந்தாலும் இதே நிலைமை தான் இருக்கும். செயலர் பேசினார் இல்லைங்களா, அதாவது கடன் எப்பொழுதும் குறையாது, கடன் கூடிக்கொண்டே தான் போகும். கடன் குறையாது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த முதலாளித்துவ அரசியல் கடன் எப்பொழுதும் கூடிக்கிட்டே தான் போகும். இவர்கள் ஏதோ மக்களுக்காக இதை செய்வது போலவும் அதனால் கடன் வந்துருச்சு, இப்போ அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டோம்னா நம்ம வந்து இதை சரி பண்ணிடலாம் அப்படின்றது போல் ஒரு தோற்றத்தை வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். போக்குவரத்துறை லாபமாக இயங்கினால் வருமானம் வரும். போக்குவரத்துறையில் அரசு பேருந்துகளை ப்ரொக்யூர் பண்ணி ஓட்டுனா நல்ல வருமானம் வரும். ஏன் தனியாருக்கு கொடுக்குறீங்க? அந்த வருமானத்தை வைத்து ஊழியர்களை நீங்கள் வந்து இது பண்ண முடியாது, எடுக்க முடியாதுங்களா? இஎஸ்ஐபிஎஃப் கொடுக்க முடியாதா? ஏன் அதை செய்வதில்லை? ஏன் மின்கட்டமைப்புகளை சரி செய்து மின்கட்டமைப்பை பலப்படுத்தினால் வருமானம் வருமா வராதா? ஏன் எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? டிரான்ஸ்மிஷனை ஏன் தனியாருக்கு கொடுக்கணுன்றீங்க? இதில் முக்கியமானது என்னென்னா, டிரான்ஸ்மிஷன் தனியாருக்கு கொடுப்பதோட விளைவு என்னென்னா பகிர்மானம். இன்றைக்கி நம்ம இபி ஆஃபீஸில் போயிட்டு கட்டுறோம் இல்லைங்களா, இதுபோன்று இனி ஜியோவுக்கு இபி ஆஃபீஸ் வரும், இன்னும் வெவ்வேறு டாட்டாவோட இபி ஆஃபீஸ் வரும். இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களோ அவங்கெல்லாம் இபி ஆஃபீஸ் திறந்து வச்சுக்குவாங்க. நீங்கள் யாருக்கு விருப்பப்படுறீங்களோ அவங்க போயிட்டு அங்கே போயிட்டு மின்சாரத்தை வாங்கிக்கலாம். இந்த டிரான்ஸ்மிஷன் தனியார் மயமாவது இந்த விநியோகத்தை தனியார் மயப்படுத்துவதற்கு நோக்கி நகர்த்தும். இதுதான் அந்த பிளான். இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ இஷ்யூ தாவேக்கா தரப்புலேருந்து இருக்குன்னு சொன்னாலுமே சட்டசபையில் ஆதவ் அர்ஜுனா எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படிங்கிற பேச்சு தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவங்க அப்பா எங்கேயா இருந்தால் உங்களுக்கு என்ன? அவங்க அப்பா வந்து வீட்டில் இருக்கார், சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதனால் என்ன? நீங்கள் மாற்றத்திற்கான அரசியல் தானே. கடைக்கோடி மனிதனும் இங்கே வந்து நல்லா வாழணும்னு நீங்கள் வந்து பேசுகிறீங்கல்ல, அவனை அந்தளவுக்கு வந்து பலரும் வந்து கீழே நம்புகிறாங்க. ஆக்சுவலி இளைஞர்கள் உண்மையில் நம்பினாங்க, நம்பி தான் ஓட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்? நீங்கள் கேட்டிருக்கணும், நீங்கள் இதையெல்லாம் நீ ஏன் பண்ண, ஏன் தனியார் கொடுத்தேன்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் மக்கள், உங்கள் பின்னால் வந்து மக்கள் நிற்பார்கள். நான் நிற்பேன். ஏன் இதை தனியார் மயப்படுத்தினாய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது மக்களோட நலன்லேருந்து பேசுகிறது. இங்கே சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அதை பற்றி நம்ம பேசுவோன்னு அவரை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது நியாயமானது, சரியானது. பேருந்து தொழிலாளர்கள் எலெக்ஷன் டைமில் ஒருத்தர் வந்து அழுது புலம்புனார், ஏன்னா வந்து திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி. அந்த தொழிலாளியோட பாதிப்பை புரிந்து கொண்டு அவர்களை நிரந்தரப்படுத்தியிருந்தேன்னா அதை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன் நீ இப்படி போன ஆட்சிகளில் நீங்கள் ஏன் இப்படி பண்ணி வச்சிங்க, அதனால தான் இவர் வந்து அழறாரு, அதனால தான் தூய்மை பணியாளர் இப்படி சிக்கிட்டு இருக்காரு, அவங்களோட வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நீ ஏன் செய்யவில்லைன்னு கேள்வி கேட்டிருந்தா நியாயமானது. அதற்கு பதிலாக உங்கள் அப்பாவை காணோம், இவர் வந்து உதயநிதி உடனே உங்கள் மாமா தான் கொடுத்தாரு, அவரை கேளுன்றாரு. அதாவது சட்டசபை மக்கள் ஓட்டு போட்டு என்னோடய பிரச்சனையை பேசும் நாங்கள் அனுப்புகிறாங்க. அதற்கு மாறாக இவங்க தங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து பேசிக்கிறது. இதை என்ன சொல்கிறது, இதை வந்து டெமோக்ரஸின்னு நம்ம வேறு நம்பணும்னு சொல்வது வந்து ஒரு மோசமான ஒரு இல்லை. நம்ம அப்படி சொல்லிடலாமா? ஏன்னா போன சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் இப்படி பண்ண ஆக்ஷன் தான் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் ஆரோக்கியமாக மாறி மாறி விவாதம் பண்ணியிருக்காங்க. அதில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த சட்டசபையில் தாவேக்காவுக்கு ரீல்ஸ் கண்டென்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இது கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயம் தானே. அதுக்கு ட்ரை பண்ணார் விஜய், ரீல்ஸ் கண்டென்ட்டுக்கு ட்ரை பண்ணார். எந்த மாதிரி சொல்ல வரீங்க? அதாவது காவிரி விஷயத்தில் நான் கர்நாடகாவுக்கு போகிறேன், அதாவது அங்கு எனக்கு என்ன அவமானம் நேர்ந்தாலும்
தமிழக மக்களை நினைத்து கொண்டு அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ளவே இருந்தேன்னு அவர் வந்து ட்ரை பண்ணார். அது ஒர்க் அவுட் ஆகலை. காவிரி என்பது நம்மளோட உரிமை. காவிரி நடுவர் மன்ற பேப்பர் தீர்ப்பாயம் படிங்கன்னு கூட பேப்பர் படிக்கணும்னு கூட சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் சொல்லியிருந்தார். இல்லை இப்போ இது மக்கள் ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. மக்களுக்கு அன்றாடம் எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. அவன் தினந்தோறும் 12 மணி நேரம் உழைக்கிறான். 12 மணி நேரன்றது நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி அது ஒரு சாதாரணமான நிலைமையாக மாறிடுச்சு. அடுத்தடுத்து என்ன பண்ணுறது, வீடு கட்டுறது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, எல்லாத்துக்கும் செலவு. வர்ற பணம் பாக்கெட்டில் இருக்குதோ இல்லையோ 10 நாளில் எல்லாம் காலியாகி கடன் வாங்குகிற நிலைமையில் இருக்காங்க. இதுதான் மக்களோட நிலைமை. என் வாழ்க்கை எங்கேயாவது மாறிடாதா, இவர்களை ஆதரிப்பதனால் என் வாழ்க்கை எங்கேயாவது சரியாயிடாதான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு நியாயமான நான் மக்களுக்குன்னு பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்ன செய்திருக்குன்னா, இந்த இடத்துலேருந்து பேசியிருக்கணும், இந்த இடத்துலேருந்து மக்கள் பிரச்சனையை அணுகரிக்கணும். அதற்கு நேர்மாறாக ரீல்ஸ்களுக்கு ஏற்ற வகையில் பேசி இதை வந்து சரி கட்டிடலாம் அப்படின்னு சிந்திப்பது இருக்கு இல்லைங்களா, அவர் மோசமான ஒரு இடத்தில் தமிழக அரசியல் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. மக்களோட பிரச்சனையை பேசுங்க, அதில் விவாதம் பண்ணுங்க, அப்போ பேசலாம், அப்போ அதை நியாயமாக பார்க்கலாம். அதை விட்டுட்டு ரீல்ஸ்களை தேர்த்துவது, நாங்கள் வந்து ஜென்சி கிட்ஸை வந்து ரீல்ஸ் மூலமாகவே தேர்த்திடலான்னு நினச்சா, இதே ஜென்சி கிட்ஸ் தான் வந்து மோடி அரசில் வளர்ந்து வந்த இதே ஜென்சி கிட்ஸ் மோடிக்கு எதிராக இன்னைக்கு நின்று இருக்காங்க. அதே மோடி கூட இப்போ ஸ்னாப்சாட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னு எதுக்கு ஜென்சி கிட்ஸை வந்து அதை வந்து போட்டிருந்தாங்க. ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் நாங்கள் வந்து கவர் வரதுக்காக ஸ்னாப்சாட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு. அப்படியெல்லாம் கவர முடியாது, யாரையும் கவர முடியாது. இன்றைக்கி வந்திருக்க இளைஞர்கள், போராடிய இளைஞர்கள் 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள், அரசியலை பார்த்தறியாத இந்த போக்கில் வளர்ந்த இளைஞர்கள். இது வரைக்கும் அரசியலில் போயிட்டு போராட்டம் நடத்தி இப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் கிடையாது. அந்த இளைஞர்கள் தான் மோடி அரசுக்கு இன்றைக்கி வந்து பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்து தர்மேந்திர பிரதானை பதவி விலக வச்சவங்க. 1.5 கோடி விவசாயிகள் போராடிய போது கூட அமைச்சர் பதவி விலகலைங்க, வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராடிய போது. ஆனால் இன்றைக்கி ஒரு அமைச்சரை பதவி விலக வைக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது எந்த இளைஞர்கள் சமூகத்துக்கு போராட வரமாட்டான்னு சொன்னாங்களோ அந்த இளைஞர்கள் தான். இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய இதே இளைஞர்கள், உங்களுக்கு ரீல்ஸ் போடக்கூடிய இதே இளைஞர்கள், அவனோட வாழ்க்கை எந்த மாற்றத்திற்காக நீங்கள் வருவீங்கன்னு நம்பினானோ அது நடக்கலைன்னா இதற்கு எதிராக நிற்கத்தான் செய்வார்கள். அதை காலம் உருவாக்க தான் போகிறது. அப்போ ரீல்ஸுகளாலோ ஒரு இதான சினிமாவில் வர மாதிரியான பேச்சுக்களை பேசி அவர்களை வந்து பல காலத்திற்கு வந்து ஓட்ட முடியாது. அதுதான் உண்மை. ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க.